கண்ணோட்டம். விஜயா அவர்கள் அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அழகா சொன்னாங்க. கண்ணோட்டம் என்பதை வள்ளுவருடைய பார்வையில் பார்க்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, கண்களால் பார்ப்பது கண்ணோட்டம் இல்லை. மனிதர்களுக்கு முகத்துல கண்கள் அழகா இருக்கு, ஆனா மனிதத்திற்கு அழகு எது அப்படின்னா கண்ணோட்டம். கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல். இப்போ ஒருத்தரை பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவோம்? முதல்ல அவன் பார்வையே சரியில்லை, குறுகுறுன்னு பார்க்கறான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ பார்க்கிற பார்வையை வச்சு ஒருவருடைய குணாதிசயங்களை நாம கணக்கிட முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மனதால் அகத்தால் பார்க்கக்கூடிய பார்வையை தான் திருவள்ளுவர் கண்ணோட்டம் அப்படின்னு சொல்றாரு. கண்களால வெறுமனையே பார்க்கறத கண்ணோட்டம்னு சொல்லல. இப்ப இந்த கண்ணோட்டத்தின் மூலமாக எதெல்லாம் நாம உணர்ந்துக்கலாம் அப்படிங்கறது தான் இந்த 10 திருக்குறள்ல மிகவும் அழகாக சொல்றாங்க. ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்கிற ஒரு பார்வையை தான், பார்வை உள்ளவர்கள் தான் உண்மையான பார்வை உள்ளவர்கள், கண்ணு உடையவர்கள். கண்ணோட்டம் இல்லாம பாக்குறவங்க பார்வை கண்ணு இல்லாத குருடர்களுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த கண்ணோட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அன்போட இருக்கணும், கருணையோட இருக்கணும், இரக்கத்தோட இருக்கணும். அந்த இடம் பொருள் ஏவலுக்கு ஏற்ற மாதிரி அங்கே நடக்கின்ற சூழலை நம்மளுடைய அகக்கண் கொண்டு பார்க்க வேண்டும் என்பதை வள்ளுவ பெருந்தகை அழகாக கூறியிருக்கின்றார். மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு தேவை உயர்ந்த அன்பு, கருணை, இரக்கம். இதையெல்லாம் கலந்த ஒரு அணுகுமுறை எப்பொழுதுமே ஒருத்தர்கிட்ட இருந்தா அதுதான் கண்ணோட்டம். அந்த கண்ணோட்டத்தை தான் இந்த அதிகாரத்தில் வள்ளுவ பெருந்தகை நமக்கு விளக்கியுள்ளார். இப்போ அம்மா ஒரு குழந்தையை கண்டிக்கும் பொழுதும், ஆசிரியர் ஒரு குழந்தையை கண்டிக்கும் பொழுதும், ஒரு சிறை கைதியை போலீஸ் கண்டிக்கும் பொழுதும், ஒரு மன்னன் அந்த நாட்டினுடைய குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கும் பொழுதும், ஒரு மிகப்பெரிய தலைவர் தன்னுடைய தொண்டருக்கு கொடுக்கின்ற தண்டனையையும், ஒரு மருத்துவர் நோயாளியை பார்க்கின்ற கண்ணோட்டமும், இதெல்லாம் கண்ணோட்டத்துல வச்சு அடுக்கி பாருங்க. ஒவ்வொன்றிற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆனால் அது எல்லாமே அன்பு, கருணை, இரக்கம், பாசம், நேசம், நமக்கு இவர்கள் நாளைக்கு தேவை என்ற அணுகுமுறையோட இருக்கும். இததான் கண்ணோட்டத்துல மிக அழகாக வள்ளுவ பெருந்தகை கூறிய உரையிலிருந்து நாம புரிஞ்சுக்கிறது. என் கையில் என் அதிகாரம் என்ற தலைப்பை கையில் எடுத்துக்கொண்டு 10 அதிகாரங்களை மிக அழகாக சிந்தித்தோம். இந்த அதிகார சிந்தனை உங்களுக்குள்ளும் மனதில் பதிந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு எதெல்லாம் தேவை, தேவையில்லை, யாரை அணுக வேண்டும், எப்பொழுது பேச வேண்டும், எப்பொழுது மௌனமாக இருக்க வேண்டும், ஒரு மன்னனுடைய கடமையாக மக்கள் எதிர்பார்ப்பது என்ன, மன்னன் மக்களிடம் எதிர்பார்ப்பது என்ன, இதை எல்லாமே இந்த உரையில இருக்கு. முக்கியமாக திருக்குறளை பற்றி இங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், கிட்டத்தட்ட நம்ம எப்பொழுதும் சொல்றோம் இல்லைங்களா, 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருக்குறள் திருவள்ளுவர் எழுதினார். அது ஒரு தெய்வீக இலக்கியமாக, மறையாக, வேதமாக நம்மளுடைய தமிழர்களுக்கு அதை கடைபிடிக்கிறோம். இந்த திருக்குறள் ஒண்ணுதான் உலக அளவுல நம்மளுடைய தமிழ் மொழி சிறந்த மொழி அப்படிங்கிறத எத்தனையோ இலக்கியங்கள் இருந்தாலும் இந்த இலக்கியம் எடுத்து காட்டுகிறது. இப்படியெல்லாம் பெருமைக்குரிய திருக்குறளை திருவள்ளுவர் எழுதிய பாங்கில் நாம படிச்சு சிந்திக்க முடியுமா? இந்த காலகட்டத்துல கூட நாம என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு உரை தேவைன்னு பார்ப்போம். அப்போ திருவள்ளுவர் எழுதி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அத 18ஆம் நூற்றாண்டுல தான் உரை எழுதுறாங்க. அந்த உரை எழுதிய அந்த 10 உரை ஆசிரியர்களை 11 உரை ஆசிரியர்கள்னு சொல்றாங்க. அதுல முதல்ல உரை எழுதினவர் யாருன்னா மணக்குடவர் உரை. திருக்குறளை திருவள்ளுவர் கூறிய மாதிரி அப்படியே சிந்திக்கலாம் அப்படின்னா முதல்ல ஒரு தமிழறிந்த புலவனாய் தன்னை உணரக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் படிக்க வேண்டிய, பார்க்க வேண்டிய நூல் மணக்குடவருடைய உரை. இந்த மணக்குடவர் உரையை வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை அவர் சிறையில இருக்கும்போது தென்னாட்டு திலகராக இருக்கக்கூடிய அந்த வ.உ.சி. பிள்ளை என்ன பண்றாங்க, இந்த உரையை வைத்துக்கொண்டு மாணவர்களுக்காக ஒரு திருக்குறள் அதிகாரத்தையே அவர் எழுதுறார். அந்த உரை நூல் மிகவும் சிறந்த நூல். அவருடைய வாழ்க்கையில அவர் அதை ரொம்ப சிறப்பா பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அதற்குமே உரை எழுதுறாங்க. ஆனா அந்த உரை நூலுக்கான பாயிரத்தை சிதம்பரம் நந்தனார் பள்ளியை தோற்றுவித்த சுவாமி சகஜானந்தர் அவர்களுக்கு, அவருடைய சீடரா இருக்காரு, அவருக்கு அந்த நூல்ல பாயிரத்தை எழுதக்கூடிய பெருமையை கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட தமிழ்
சிந்தனை உள்ள கப்பலோட்டிய தமிழன் முதல்ல எடுத்துக்கிட்டது என்னன்னா, நிறைய தமிழ் பற்று உள்ளவர் மணக்குடவர் உரையை தான் எடுத்திருக்கிறாங்க. சரி, இந்த மணக்குடவர் உரையை நாம நேரடியா நம்மளுடைய அறிவு கொண்டு புரிஞ்சுக்க முடியுமா? இல்ல அதுக்கப்புறம் அடுத்து வந்தவங்க பருதி எழுதியிருக்காங்க, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதுல 6வதாக பரிமேலழகர் உரை. இப்ப இருக்கிற பள்ளி கல்லூரிகள்ல ஆசிரியர்களோ இல்ல பேரறிஞர் மக்களோ அறிஞர் பெருமக்களோ நாம எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய உரை எதுனா பரிமேலழகர் உரை. அந்த பரிமேலழகர் உரையை வச்சுக்கிட்டு தான் நாம இன்னைக்கு ஓரளவுக்கு நாம இந்த திருக்குறள்ல இந்த 7 வார்த்தைகளை கொண்டு திருக்குறள்ல திருவள்ளுவர் இவ்வளவு அழகா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காருன்னு நாம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய சிந்தனை அறிவை கொண்டு நாம ஒரு தொலைநோக்கு பார்வையோட நம்மளுடைய அறிவினுடைய பூத கண்ணாடி மூலமாக அதை விசாலப்படுத்தி பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்ற சிந்தனையில் தான் என் கையில் என் அதிகாரம் என்ற இந்த தலைப்பை கையில் எடுத்துக்கொண்டு பாவையர் மன்றம் மிக அழகாக சிந்திக்கின்றது. எப்படி? எங்க கிட்ட அதிகாரம் இருக்கு, எங்க கிட்ட உரிமை இருக்கு. என்ன உரிமை? தமிழ் பற்றாளர்களுக்கு நல்ல கருத்துக்களை செறிந்த திருக்குறளை எங்களால் விளக்க முடியும், எங்களாலும் கருத்துக்கள் சொல்ல முடியும் என்பதை பார்வையாளர்கள் மத்தியில் பதிய வைக்கின்றார்கள் என்ற அளவில் இந்த அமர்வை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.